வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எக்கனாமிக் எஜுகேஷனல் யூடியூப் சேனல் அண்ட் ரிசர்ச் எஜுகேஷனல் வெப்சைட். என்னுடைய நேம் மதி. நான் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் யூஜிசி நெட் குவாலிஃபைடு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இந்த வீடியோவில் நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம் பற்றின ஒரு ஜென்ரல் வியூ வந்து பார்க்க போகிறோம். தென் யூஜிசி நெட் எக்ஸாம் அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ்னுடைய நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதனுடைய ஃபுல் ஃபார்ம். இது என்னென்னா JRF அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு உண்டான JRF எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ். இது இல்லாமல் நேஷனல் ஃபெலோஷிப் ஃபார் த ஷெட்யூல்ட் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நேஷனல் ஃபெலோஷிப் ஃபார் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், மௌலானா ஆசாத் நேஷனல் ஃபெலோஷிப் ஃபார் த மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுடைய செலெக்ஷன்ஸுக்காகவும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணப்படுது. இந்த எக்ஸாம் வந்து ஜூன் 2018 வரைக்கும் சிபிஎஸ்சி போர்டுனால் இந்த எக்ஸாம் நடத்தப்பட்டது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர்னு 3 பேப்பர்ஸ் இருந்தது. மொத்தம் 84 சப்ஜெக்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணப்படுது. தென் வந்து டிசம்பர் 2018 அதிலிருந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறது. இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு இப்போ NTA நடத்த ஆரம்பிச்ச பின்னாடி பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2வாக இருக்கிறது. இந்த பேப்பர் 1ல் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்கிறது. எவ்ரி 1 கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ், இன் 100 மார்க்ஸ்க்கு இது இருக்கிறது. இந்த பேப்பர் 2ங்கிறது வந்து 100 கொஸ்டின் இருக்கும், இன்ட்டு 2 மார்க்ஸ். இதில் 200 மார்க்ஸ். டோட்டல் அக்ரிகேட் மார்க் வந்து 300. அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து யூஜிசி நெட் அண்ட் JRFன்னு அப்ளை பண்ணினா மட்டும்தான் வந்து ரெண்டுக்கும் குவாலிஃபை இருக்காம சேர்த்து பார்ப்பாங்க. இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு மட்டுமே அப்ளை பண்ணியிருந்தால் JRFை வந்து நமக்கு பலி கொடுக்க மாட்டாங்க அதில். தென் வந்து இந்த எக்ஸாமோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னா, ஜென்ரல் கேட்டகரி அண்ட் அன்ரிசர்வ்டுக்கு வந்து 1100 rupees, EWS ஜென்ரலில் இருக்கக்கூடிய EWS அண்ட் OBC நான் கிரிமினல் ஏர் NCLக்கு வந்து 550. தென் ST SC PWD தேர்ட் ஜெண்டர் இவங்களுக்குலாம் 275 இதனுடைய எக்ஸாமினேஷன் ஃபீஸாக இருக்கக்கூடியது. இந்த எக்ஸாம் எப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமை வந்து இது வந்து நடத்தப்படுது. இதுக்கப்புறம் இந்த எக்ஸாமில் வந்து கொஸ்டின்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க் இருக்கான்னா கிடையாது, நோங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். தென் வந்து இந்த எக்ஸாம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், கம்பெனி செக்ரட்டரிஷிப்ஸ், ICW படிக்கிறவங்க இவங்கெல்லாம் அப்பியர் பண்ணலாம்னா பண்ணலாம். தென் இந்த எக்ஸாமினுடைய ஏஜ் லிமிட் எப்படின்னா JRFக்கு வந்து 31 years, அதாவது ஜென்ரலாக நார்மலாக வந்து 29 years தான் இருந்தது. இந்த COVID-19க்கு வந்ததுனால அதற்கு அப்புறமா நமக்கு இந்த ரிலாக்ஸேஷன் இந்த வருஷம் 2022 தான் இந்த ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து வந்திருக்கிறது 31. பட் 2022 மெர்ஜ்டு 22 அண்ட் 23 மெர்ஜ்டு சைக்கிளுக்கு என்ன வருங்கிறது நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பின்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து எப்போவுமே வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் போத் JRF அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 2 பேருக்குமே வந்து இதனுடைய அட்டெம்ப்ட் எப்படி இருக்கும்னா லிமிட்டேஷன் இருக்காது. எத்தனை டைம் வேணால் நம்ம வந்து இதை அட்டென்ட் பண்ணிக்கலாம். தட் சேம் டைம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னா ஜென்ரல் அண்ட் அன்ரிசர்வ்க்கு 54% வந்து நம்ம 11 சப்ஜெக்டில் மினிமம் மார்க்ஸாக நம்ம எடுத்துருக்கட்டும் வித்தவுட் ரவுண்ட் ஆஃப். தென் 54.5 அப்படின்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை எடுக்க முடியாது. வித்தவுட் ரவுண்ட் ஆஃபில் 54% இருக்கணும். அப்புறம் OBC NCL SC ST அண்ட் தேர்ட் ஜெண்டர் இவங்களுக்கு எல்லாருக்குமே 5% ரிலாக்ஸேஷன் இருக்குது. 50% மார்க்ஸ் இருந்தால் போதும். இதுவும் வித்தவுட் ரவுண்ட் ஆஃப். இவங்களுக்கு மட்டுமானா இல்லை, இன்னும் எப்படி சொல்கிறது, 1991 அந்த டயத்தில், அதாவது பிஃபோர் 20 years கிட்ட ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தா இது நல்லா தெரியும். அப்போ PhD பண்ணவங்களுக்குலாம் வந்து இதே 5% ரிலாக்ஸேஷன் இருக்குது. இது போக ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன இதில் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கிறது. இது இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸை வந்து பேச்சுலர் டிகிரி முடித்து ஃபஸ்ட் இயர் மாஸ்டர் டிகிரி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் இந்த எக்ஸாம்ஸை வந்து அட்டென்ட் பண்ண முடியும். எப்படின்னா ஃபஸ்ட் இயர் இப்போ ஃபஸ்ட்டு செம்ஸ் டயத்தில் இந்த மாதிரி டயத்தில் நம்ம இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணி எக்ஸாம் பண்ணினோம்னா நம்ம மாஸ்டர் டிகிரியை அதனோட ரிசல்ட் வந்து 2 yearsக்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த மாஸ்டர் டிகிரிஸ் வந்து வச்சுருந்துருக்கணும், முடிச்சு வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்கேஸ் ஃபஸ்ட் இயர்லேயே மாஸ்டர் டிகிரி ஃபஸ்ட் இயர்லேயே நம்ம அதை வாங்கியிருந்தாலும் வந்து நமக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து வேலிட் இல்லாமல் போயிடும். ஆனால் நம்ம மாஸ்டர் டிகிரி படிக்கும்போதே வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து அப்ளை பண்ணி எழுத முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கலாம், அப்ளை பண்ணி பாஸ் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். நம்ம இந்த எக்ஸாமுக்கு MAT, PAT, MPhil இதெல்லாம் தேவையானா இல்லை.
இதில் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரி கிடையாது. நம்ம ரெலவென்ட் சப்ஜெக்டை நம்ம மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டுமே அது வந்து போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி 84 சப்ஜெக்ட்ஸ் மொத்தமாக இந்த யூஜிசி நெட்னால இது கண்டக்ட் பண்ணப்படுது. சம் இயர்ஸில் வந்து இந்த வருஷம்லாம் பார்த்தோம்னா ஹிந்து ஸ்டடீஸுங்கிற ஒரு எக்ஸாம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்தது. ஏதாவது பாடங்கள் இல்லாட்டினா அதை எடுத்துகிட்டு புதுசாக ஏதாவது இருக்கிற பாடங்களை வந்து இதில் ஆட் பண்ணிப்பாங்க. இது வந்து யூஜிசி நெட் எக்ஸாம். அப்போ இது போக வேறு என்ன இருக்கும்னா இது வந்து 3 hours எக்ஸாம்ஸ். அதாவது எக்ஸாமுடைய ஃபஸ்ட் பேப்பர் 60 minutes, அப்புறம் செகண்ட் பேப்பருக்கு 2 hours, அப்படி இருக்கக்கூடிய 3 hours எக்ஸாம் எம்சிக்யூ பேஸ்டில் இருக்கும். இந்த 3 hours வந்து ஃபஸ்ட் பேப்பர் 1 hourக்குள்ளே முடிக்கணுமானா அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளுடைய திறமைப்படி ஃபஸ்ட் பேப்பரை நம்ம வந்து 45 minutesலேயும் முடிச்சுட்டு செகண்ட் பேப்பர் அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூவாக இந்த 3 hours எக்ஸாம் வந்து இந்த எக்ஸாம்ஸில் வந்து நடக்கும். தென் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபர்தராக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.